இந்த சாதனையை முன்னிறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் கூறியதாவது: இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ள ஒரே அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு. இப்போது நாம் சொன்ன 9.69% வளர்ச்சி விகிதத்தையும் தாண்டி 11.19% என மத்திய அரசு வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட தரவில் வெளியிடப்பட்டுள்ளது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவோம் என்ற போது பலர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஆனால் இன்று அந்த இலக்கை நோக்கி நிச்சயமாக பயணிக்க முடியும் என்பதற்கான துவக்க வெற்றிதான் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி எனவும் முதலமைச்சர் உறுதியுடன் தெரிவித்தார். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா இது குறித்து தனது எதிர்வினையை பதிவு செய்து, முன்பு 9.69% என மதிப்பீடு செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் தற்போது 11.19 என திருத்தப்பட்டுள்ளது. இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான வளர்ச்சி. தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையும் வளர்ச்சிக்கு உருவாக்கப்பட்ட சூழலின் வலிமையையும் வெளிக்காட்டுகிறது. எதிர்வரும் 2025 முதல் 2026ஆம் ஆண்டில் 12% வளர்ச்சி விகிதத்தை எட்டும் வாய்ப்பு உள்ளது என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது மாநிலத்தை 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி வலிமையாக முன்னெடுத்து செல்லும் முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது.